நாளிலே நாம் எல்லாரும் நம்முடைய தலை வணங்கி கண்களை மூடி இந்த நாள் ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் உள்ள எங்கள் தேவனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை நாங்கள் பாடல்களை பாடி தொழுது கொள்ளவும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பாடல்களையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த பாடல்களையும் செய்தியும் கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய அன்பும் காரணமும் இறங்கும்படியாக, பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் முழு பொறுப்பு எடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
பலனுமாய் இருக்கிறார். இந்த பாடலை பாடும்போதே நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று இருப்பீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தரை நாம் நோக்கி, கர்த்தரை நாம் உயர்த்தி, நாம் இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. உம்மை சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல
நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யாத்ராகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். For this morning meditation we are going to read from Exodus chapter 1 and verse 12. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். But the more they afflicted them, the more they multiplied and grew, and they were grieved because of the children of Israel. இந்த காலை இந்த 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ராஜா எப்படி ஒடுக்கினார்கள் என்பதை குறித்து 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இந்த காலை செய்தியின் தலைப்பு ஒடுக்கின வாழ்க்கையின் மத்தியிலே கர்த்தருடைய பெருக்கம். The enlargement and the blessing of God in the midst of distress. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரரை யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா மிகவும் ஒடுக்கினதாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த நாள் காலையிலே அநேகர் மிகவும் நெருக்கமான ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். The Lord knows all the afflictions and the distress the children of Israel were going through. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒடுக்குதல், இந்த நெருக்குதல் ஆன சூழ்நிலையிலே ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்காக கிரியை செய்தார். The God of Israel was working for his people from behind. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் மறைந்து நமக்காக செயல்படுகிற தேவன். இந்த நாள் காலையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஒடுக்குதல் நெருக்கமான சூழ்நிலை வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் காணக்கூடாத நம்முடைய பரலோகத்தின் தேவன் மறைந்திருந்து உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் உங்களுடைய சூழ்நிலையிலே, உங்களுடைய எல்லா விதமான நெருக்கங்கள் ஒடுக்கப்படுதலின் காலங்களிலே கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலையிலே நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒடுக்குதலின் பாதையிலே ஆண்டவராகிய தேவனுடைய கிரியை தான் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒடுக்குதல் நெருக்கங்கள் வழியாக கடந்து செல்லும் பொழுது அது ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Whenever God's children go through affliction and distress in their life, that is always a sign of a great enlargement and blessing in their life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே இவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்த செயல்கள் தான் என்ன? What are the hinges? What are the blessings that God kept for these children of Israel? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே
ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து, ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து 3 குறிப்புகளை இந்த அதிகாரத்தை பிரித்து உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேச விரும்புகிறார். முதலாவதாக இந்த அதிகாரத்திலே we are able to see a special people of God. Number 2, we are able to see the supernatural principles of God. மூன்றாவதாக we are able to see the sovereign power of the Almighty God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். You see the people of God, you see the principles that God kept for them, and you see the power of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். They were not an ordinary people, but they were special people. The principles of God we see in this chapter are supernatural principles. And the power of God is the sovereign power of God. தமிழை உங்களுக்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக விசேஷித்த ஜனங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நெறிமுறைகளை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவருடைய தனி ஆற்றலுடைய வல்லமையை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவருடைய நெறிமுறைகள், மூன்றாவதாக ஆண்டவருடைய வல்லமை. இந்த 3 காரியத்தையும் இந்த அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாக தம்முடைய ஒடுக்கப்பட்ட ஜனங்களை எப்படி கர்த்தராகிய தேவன் பெருக செய்தார் என்பதை இந்த காலையிலே நாம் உள்ளத்திலே அறிந்து விசுவாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் கர்த்தருக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் எப்படி இவர்களை பெருக செய்தார்? முதலாவதாக முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை நிதானமாக நீங்கள் பிற்பாடு அதை வாசிக்கலாம். From verse 1 to 6 we are able to see a special people of God. ஆண்டவருடைய விசேஷித்த ஜனங்களை குறித்து முதல் 6 வசனங்களிலே வாசிக்கலாம். உங்களுக்காக முதல் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். We will read verse 1 for you. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா. Now these are the names of the children of Israel which came into Egypt. Every man and his household came with Jacob: Reuben, Simeon, Levi and Judah. இஸ்ரவேலுடைய குமாரர்களின் நாமங்கள் ஆவன. இஸ்ரவேல் என்று இங்கு சொல்லப்பட்ட நாமம் யாக்கோபினுடைய நாமம். யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள் எல்லாரும் எகிப்திலிருந்து அவர்கள் வந்து, இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு அவர்கள் வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் எல்லாம் எகிப்திலே வாழும்படியாக கர்த்தர் நியமிக்கவில்லை. இந்த 12 கோத்திரங்களையும் கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக கர்த்தருடைய திட்டத்திலே வைத்திருந்தார். These 12 tribes of the sons of Jacob were not made for Egypt, but they were made to be delivered out of Egypt. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் 12 கோத்திரங்களுடைய பெயர்களையும் கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த முதல் 6 வசனங்கள் they were a special people unto God. இவர்கள் கர்த்தருக்கு சொந்த ஜனங்கள், இவர்கள் கர்த்தருக்கு விசேஷித்த ஜனங்கள் என்பதை இந்த காலையிலே அறிந்து கொள்ள வேண்டும். எஸ், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மிகவும் விசேஷித்தவர்கள். You and I are special people unto the Lord.
you and I have been chosen by the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது why are they so special? அவர்கள் எப்படி விசேஷித்தவர்கள்? நீங்களும் நானும் கர்த்தருக்கு எப்படி விசேஷித்தவர்கள்? How God has made us so special to him. 3 சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Why they are so special? ஏன் அவர்கள் விசேஷித்தவர்கள்? முதலாவதாக God had a relationship with the special people. இரண்டாவதாக God has a record of these special people. மூன்றாவதாக God had a remembrance of these special people. இவர்கள் ஏன் விசேஷித்த ஜனங்கள் என்றால், முதலாவதாக இந்த விசேஷித்த ஜனங்களோடு ஒரு உறவை கர்த்தர் வைத்திருந்தார். இரண்டாவதாக இந்த விசேஷித்த ஜனங்களுடைய பதிவேட்டை கர்த்தர் வைத்திருந்தார். மூன்றாவதாக இந்த விசேஷித்த ஜனங்களை கர்த்தர் நினைவில் வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவருடைய பெயரே இஸ்ரவேலின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் புத்திரர் என்று 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். They were chosen race for the Lord. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்தால், உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். God has chosen you and me even before the foundation of the world. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உறவு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவரோடு கூட நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளும் ஒரு விசேஷித்த ஜனமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் அவரோடு கூட உறவு இங்குபங்கமாக வைத்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களோடு கூட he wants to be in relationship with you. இரண்டாவதாக அந்த முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 வசனத்திலே ஒவ்வொரு பெயரையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 12 கோத்திரங்கள் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலன் என்று 12 பெயர்களையும் கர்த்தர் அங்கே வைத்திருந்தார், எழுதி வைத்திருந்தார். God not only had a relationship, God had a record of their names. கர்த்தர் அவருடைய பெயர்களை அவருடைய பதிவேட்டில் பதித்து வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாமத்தின் புத்தகம் 15 அதிகாரம் 13, 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமோடு கூட அதை சொல்லி வைத்திருந்தார். என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததி எகிப்திலே அந்நிய ஜனமாக காணப்படும், ஆனாலும் நான் உங்களை விடுவித்து எகிப்திலிருந்து கொண்டு வருவேன். God knew that these children of Israel will be in Egypt. பாருங்கள், ஆபிரகாம் மரித்து போய்விட்டான், கர்த்தர் இன்னும் பெயர்களை பதிவிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தருடைய பரலோகத்திலே புத்தகத்திலே உங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பெயரையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். He knows your name, brother, sister, and that's why you are a special people. நாம் ஏன் விசேஷித்த ஜனங்கள்? உறவு வைத்திருந்தார், நம்முடைய பெயரை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, they were a remembered people. அவர்களை கர்த்தர் ஞாபகத்திலே வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் மறந்தார்கள், சந்ததிகள் இந்த பெயர்களை மறந்திருக்கலாம். These people went through battles. போராட்டங்கள் வழியாக இந்த ஜனங்கள் கடந்து சென்றார்கள். இந்த ஜனங்கள் கட்டுகள், பாண்டேஜஸ் வழியாக கடந்து சென்றார்கள். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இவர்களை மறவாமல் இருந்தார். இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கே ஆணையிட்ட தேவன் என்று எபிரேயர் 6 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம். If you read Hebrews chapter 6 and verse 13, அவருக்கே கர்த்தர் ஆணையிட்டு இந்த ஜனங்களை அவர் மறப்பதில்லை. முதலாவதாக இன்றைய காலையிலே இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், you are a special people unto me. Because you are a special people, I have a relationship with you. I have a record of you and I always remember you. கர்த்தர் நம்மை இன்றைய காலையிலே ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் நமக்காக பெருக்கத்தை அளிக்கிற தேவன். நாம் எப்படிப்பட்ட கஷ்டமான ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்றாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் மறைவாயிருந்து நமக்கு செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். மறைமுகமாயிருந்து நமக்காக செயல்படுகிற இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருக்கென்று ஒரு விசேஷித்த ஜனங்களாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசும்படியாக, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக, உங்களோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற தேவனாக இவர் இருக்கிறார். உங்களுடைய நாமத்தை அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அவருடைய பதிவேட்டிலே அவர் பதித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தின் பெயர்களை கர்த்தர் தம்முடைய பதிவேட்டிலே பதித்து வைத்திருக்கிறார். இந்த தேவன் ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். ஏன்? நாம் அவருக்கு விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சகல விதமான ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்களும் நீங்களும் நானும் அவருக்கு விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த காலை வேளையிலே எப்படி கர்த்தர் ஒடுக்கப்பட்ட ஜனங்களை பெருக செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, when we read from verse 7 to verse 14, we can see the supernatural principles of God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாகிய கர்த்தருடைய நெறிமுறைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். Now there arose up a new king over Egypt, which knew not Joseph. And he said unto his people, Behold, the people of the children of Israel are more and mightier than we. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இடுக்கமான ஒடுக்கமான சூழ்நிலையின் வழியாக இந்த ஜனங்கள் கடந்து போகிறார்கள். யோசேப்பை அறிந்த பார்வோன் ராஜா யாக்கோபுடைய குடும்பத்திற்கும் யாக்கோபுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தந்தார். ஆனால் ஒரு புதிய ராஜா எழுப்பி இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு யோசேப்பை தெரியாது. யோசேப்பை அறியாமல் இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி இருந்தார்கள். அவர்களை ஒடுக்கும்படியாக, அவர்களை மிகவும் அவர்களை நெருக்கும்படியாக இந்த ராஜா முற்படுகிறார். பலவிதமான புது புது சட்டங்களை, பலவிதமான ராஜாவினுடைய நெறிமுறைகளை இந்த ராஜா கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பெருகாதபடிக்கு தடைக்கு மேல் தடையை இந்த ராஜா அங்கு கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நாம் வாழ்கிற எல்லா இடங்களிலும் வேலை ஸ்தலத்திலும் நமக்கு சார்பாகவும் நமக்கு எதிராகவும் உலகத்தின் நெறிமுறைகள் அநேக காணப்படலாம். பார்வோன் புது புது செயல்முறை நெறிமுறைகளை இந்த ஜனங்களுக்கு இவர்களை ஒடுக்கும்படியாக கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தாங்கிக் கொண்டு ஒடுக்கப்பட்டு அவர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். There were a lot of stress and pressure on the Israelites. The new rules and regulations brought by the king Pharaoh, who did not know Joseph, brought bitterness, bondage and burdens on the Israelites. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நேரத்திலே தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெறிமுறைகளை நமக்காக செயல்படுத்துகிறார். நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். When natural laws are being surrounded, God brings down his supernatural principles. நம்முடைய மனது கிரகிக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெறிமுறைகள் ஆண்டவருடைய மனதிலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்ற அருமையான சிந்தனைகளை வைத்திருக்கிறார். அதை தான் ஏசாயா 55 8ஆம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நாம் ஒரு பக்கம் ஒரு வழியை நினைக்கும் பொழுது கர்த்தர் வேறு வழியிலே நினைக்கிறார். நாம் சில விதமான யோசனைகளை யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக
வித்தியாசமான உயர்ந்த எண்ணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So what are those supernatural principles God was working in these Israelites? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவர் கையாண்ட செயல்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெறிமுறைகள் தான் என்ன? 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What are those 3 important supernatural principles? Number 1, it is the principle of transition. Number 2, it is the principle of time. And number 3, it is the principle of troubles that God allowed in their life. முதலாவதாக இடைநிலையான ஒரு நெறிமுறை, இரண்டாவதாக காலம் என்னும் ஒரு நெறிமுறை, மூன்றாவதாக பிரச்சனைகள் என்னும் நெறிமுறைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆதியாமம் 46ஆம் அதிகாரத்திலே முதல் ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Genesis chapter 46, ஆதியாமம் 46ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆங்கிலத்திலும் தமிழிலும். Genesis 46, 3 and 4. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். And he said, I am God, the God of thy father. Fear not to go down into Egypt, for I will there make of thee a great nation. I will go down with thee into Egypt, and I will also surely bring thee up again, and Joseph shall put his hand upon thine eyes. யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, குடும்ப அங்கத்தினர்கள் பொருட்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு எகிப்துக்கு போக வேண்டும் என்று முற்படும் பொழுது, கர்த்தருக்கு பலி செலுத்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் திட்டம் தெளிவாக பேசுகிறார். நீ பயப்படாமல் எகிப்துக்கு போ, எகிப்திலே நான் உன்னோடு கூட வருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யாத்ரா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், இட் வாஸ் த லார்ட் ஹூ லெட் தெம் இன்டு ஈஜிப்ட். கர்த்தர் தான் அவர்களை எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து பெயர்ஷெபாவிலிருந்து கொண்டு வந்தார். That is what I called as a transition period. ஒரு இடைநிலை மாற்றம் என்று அதை அழைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது there are certain transitions that God makes. சில மாற்றங்களையும் சில சேஞ்சஸை கர்த்தர் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மாறும் பொழுது நாம் இருதயத்திலே ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது சொல்ல வேண்டும், it is God who is working for me. பயப்படாதீர்கள். சில மாற்றங்கள் நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவர் எனக்காக மறைமுகமாக கிரியை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கர்த்தர் நடத்துகிறார். ஆபிரகாமுக்கு அதை ஆணையிட்டார். யாக்கோபை கர்த்தர் குடும்பமாக எகிப்துக்கு கொண்டு வருகிறார். இட் இஸ் a time of transition. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடைநிலை உபத்திரவத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிரந்தரமாக அங்கு இருப்பதில்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை நகர்த்தி உங்களை நல்ல ஒரு திட்டத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். இரண்டாவதாக, it was not only the principle of God of transition, it is also the principle of time. ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். முன்பாகவே ஆபிரகாமுக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். ஏறக்குறைய 420 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்று கர்த்தர் முன்பாகவே சொல்லிவிட்டார். அந்த காலங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய காலம், கர்த்தருடைய நேரத்திற்காக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நாம் அவசரப்பட அவசியமில்லை. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அவருடைய நேரத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக முடிக்கிற தேவனாயிருக்கிறார். The principle of time is one of the supernatural principle of the Almighty God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய நெறிமுறைதான் அந்த காலம். அவர் அவருடைய காலத்திலே தான் அதை செய்வார்.
நாம் அவசரப்பட்டால் அதை செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இந்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், God took them through trouble. இக்கட்டு வழியாக கர்த்தர் அவர்களை கொண்டு சென்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்து காணப்பட்டது. ஆங்கிலத்திலும் அதை வாசிக்க கேட்போம். Exodus chapter 1 and verse 7. And the children of Israel were fruitful and increased abundantly and multiplied and waxed exceeding mighty, and the land was filled with them. The land was filled with them. அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவர்களை குறித்து எகிப்தியர்கள் பயப்பட ஆரம்பிக்கின்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தை வாசித்தால், அவர்கள் சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கப்பட்டார்கள். அதிகமான சுமைகள், ஹெவி பர்டன்ஸ். அவர்கள் பார்வோனுக்காக அநேக பட்டணங்களை கட்டினார்கள் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்திலே நாம் தாங்கக்கூடாத அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஏன் என்று நாம் கேட்கிற அளவுக்கு வரும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மறைவாக உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, this is the principle of trouble. அநேக நேரங்களிலே இக்கட்டு ஒடுக்கப்படும் நேரத்திலே நாம் கர்த்தரை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Trouble and bitterness and bondage reveals our own personality before God. கஷ்டத்திலே நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் நமக்காக செய்கிற செயல்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக இதைதான் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்றார்கள். ஆனாலும் it was the principle of transition, it was the principle of time, and it was the principle of trouble. யோபு சொல்லுகிறான், நான் நெருக்கப்பட்டது மிகவும் நலம் என்று சொல்லுகிறான். பவுல் அடிகளார் அநேக விதமான உபத்திரங்கள் வழியாக கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பாடு அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு வழங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நமக்காக மறைவாக இருந்து செயலாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே the Lord was hiding behind and working for his people. He was working day by day for his people. மறைமுகமாயிருந்து நமக்காக செயலாற்றும் தேவன் ஒடுக்கப்படுகிற ஜனங்களை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பற்றி அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்? You are a special people. ஏன்? Because of his supernatural principles. நீங்கள் அவருக்கு விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெறிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக இந்த காலை வேளையிலே யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 22ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய மகத்தான வல்லமையை இங்கு வாசிக்கிறோம். அதை சாவரின் பவர் என்று நாம் அழைக்கலாம். தமிழிலே சொல்ல போனால் அவருக்கு தனி ஆற்றல் உடைய வல்லமை என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஒரு செயல்முறை திட்டம், தனி ஆற்றல் உண்டு. அதை குறித்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. When you read from verse 15 to 22, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். 2 விதமான வல்லமைகள் 15 முதல் 22 வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு வல்லமை பார்வோனுடைய வல்லமை, இன்னொரு வல்லமை பார்வோனுடைய ராஜ்யத்தின் வல்லமை. The system of Pharaoh, the power system of Pharaoh. பார்வோனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலே பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையையும் அவர்கள் வெட்டி எறிய வேண்டும்.
He wanted to kill all the male children in the family of the Israelite. அப்படி என்றால், he did not want the Savior to be born in the line of Jacob. ஆண்டவருடைய மிக தொலைவான அவருடைய தரிசனத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தின் மூலமாக இயேசு இரட்சகர் பிறக்க வேண்டும். ஆண் குழந்தையை குறிவைத்து இவருடைய வல்லமை செயல்பட்டது. இந்த பார்வோன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு எந்தெந்த இஸ்ரவேல் சகோதரியும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ பிறக்கும் போதே அந்த பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனியுங்கள். பார்வோனுடைய ஒரு வல்லமை காணப்படுகிறது. இந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தின் வல்லமை காணப்படுகிறது. The power of Pharaoh was just over all the kingdom. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை இந்த வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமையாக இருக்கிறது. The power of the sovereign God is above every power of Pharaoh. கர்த்தர் அதைதான் 15 முதல் 22 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எந்த வல்லமைக்கெல்லாம் மேலான வல்லமை. முதலாவதாக, his power is powerful over every dictatorship. அடிமைத்தனத்துவத்தின் வல்லமைக்கு மேலாக அவருடைய வல்லமை பெரிய வல்லமை. இரண்டாவதாக, his power is so powerful over death. அங்கு நடைபெறுகிற மரணத்துக்கு மேல அவருடைய வல்லமை மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மூன்றாவதாக, our God is so powerful about the destiny of his people. தம்முடைய ஜனத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The dictatorship of Pharaoh was not able to limit God. பார்வோனுடைய வல்லமை, அவனுடைய ஆளுமைத்தனம் கர்த்தருடைய வல்லமையை தடுக்க முடியவில்லை. என்னதான் பார்வோன் பிள்ளைகளை கொல்லும்படியாக சொன்னாலும் பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு கூட காத்தார் என்பதை வாசிக்கிறோம். மருத்துவச்சிகளை கர்த்தர் பயன்படுத்தி ஒரு பிள்ளையும் சாகாதபடி இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று இந்த அதிகாரத்திலே வாசித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்திற்கு மேலே வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். நாம் வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேல் குடும்பத்திலே பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் மரிக்க வேண்டும் என்று இந்த பார்வோன் விரும்பும் பொழுது ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord also was powerful over the destiny of the Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் மிகுதியும் பலத்து போனார்கள். Therefore God dealt well with the midwives, and the people multiplied and waxed very mighty. அந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் மிகவும் தம்முடைய கிருபையை அளித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எதை கீழ்ப்படிய வேண்டும் என்று குழம்பி இருக்கும் பொழுது தேவன் மருத்துவச்சிகளை ஆசீர்வதிக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். And it came to pass, because the midwives feared God, that he made them houses. ஆண்டவருடைய மகத்தான தன் இயல்புடைய அவருடைய வல்லமை. God has a sovereign power which could not be explained. அவருடைய வல்லமை என்ன செய்தது என்றால், மருத்துவச்சிகளுக்கு குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். வேறு மொழிபெயர்ப்புகளிலே கர்த்தர் அவர்களுக்கு குடும்பங்களை தந்தார். திருமணமாகாத மருத்துவச்சிகளுக்கு குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகருடைய பிள்ளைகளுக்கு திருமணங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆட்கொண்டாலும்
ஆண்டவருடைய வல்லமை அதற்கு மேலாக வல்லமை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God's power is over every hindrance that is hindering our children. கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இன்றைக்கு அவருடைய வல்லமை உங்களை தழைக்கும்படி செய்யும். The Lord will prosper our family. இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பெருக்கும்படியாக செய்தார். எப்படிப்பட்ட பெருக்கங்களை கர்த்தர் செய்தார் பாருங்கள். ஆண் பிள்ளைகளை கர்த்தர் உயிர் வாழ செய்கிறார். இந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் குடும்பங்களை கொடுத்தார். God dealt well with them. அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை தடைக்கும்படியாக செய்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தர விரும்புகிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு குறிப்புக்காக அதிக நாட்கள் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பக்கத்திலே உங்களுக்கு மிகவும் போராட்டங்கள், ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளே இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட விதமான ஆக்ரோஷங்களும் நெருக்கங்களும் இருந்தாலும், எல்லாவற்றுக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார். இந்த தன் ஆர்வல் உள்ள கர்த்தர் உங்களுக்கோடு இருந்து அதை செயலாற்ற வல்லவராய் இருக்கிறார். The sovereign God will always perform all things for you. Just believe God this morning. இந்த காலை வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரை பார்த்து விசுவாசித்து அவரை நோக்குங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருந்தார். இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக பதித்துக் கொள்ளுங்கள். You are a special people. God has supernatural principles for you and God's sovereign power will work for you. நான் விசேஷித்த ஜனங்கள், அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நெறிமுறைகள் என் வாழ்க்கையிலே செயல்படுகின்றன. ஆண்டவருடைய வல்லமை என்னை சுற்றில் இருக்கும் சாபங்கள், என்னை சுற்றில் இருக்கும் தடைகள், எனக்கு எதிர்மறையாக வரும் காரியங்களுக்கு மேலாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரி சகோதரி, மிகவும் சலிப்படைந்து ஜெபித்து ஜெபித்து போராடி பாரங்கள், கசப்புகள், கட்டுகள், பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். இஸ்ரவேலுடைய அங்கலாய்ப்பை பார்த்த தேவன், அவர்கள் யோசித்தார்கள், இவ்வளோ வருஷங்கள் நாம் கஷ்டப்படுகிறோம், இவ்வளோ மாதங்கள் ஜெபித்து ஜெபித்து கஷ்டப்படுகிறோம், இந்த தேவன் எங்கே? நம்முடைய தேவன் எங்கேயும் இல்லை, உங்களுக்கு பின்பாக தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார். He is working for you. He is still working for you. உங்களுக்காக இன்றைக்கும் கிரியை செய்கிறார். பயப்பட வேண்டாம். God is with us. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல உங்களுடைய இருதயத்திலே இருக்கும் எல்லா விதமான பாரங்கள், எல்லா விதமான கட்டுகள், நெருக்கங்கள், ஒடுக்கப்படுகிற காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவாக எங்களை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவாக நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவாக கர்த்தரைகளை விசாலத்திலே கொண்டு போய் விடுகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்து ஜெபித்து அநேகர் சலித்து இருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்மை அவர்கள் பற்றி கொண்டு உம்மை நம்பி இருக்கிறார்கள். They are special people to you, Lord. நாங்கள் உமக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். You have a relationship with us. You always remember us. நீர் எங்களை எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்திலே எங்களோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கும் விசேஷித்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். Let them know that supernatural power of God is working for them. அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். பலவீனமானவர்களை பலத்தால் நீ நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.